வெல்கம் பேக் டு ஷைன் வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் 10th சிவிக்ஸில் செகண்ட் யூனிட். ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம். நேம் செகண்ட் யூனிட் நேம் மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒன்று புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவரின் இல்லம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ராஷ்டிரபதி பவன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா புதுடெல்லி. ஸோ இது போக இன்னும் 2 பிளேஸில் அவருக்கு பிளேஸ் இருக்குது. அது எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமாகும். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுடில்லி. வேறு எந்தெந்த லொக்கேஷன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்லாவில் ஒன்று, ஹைதராபாத்தில் ஒன்று. ஓகேவா? ஸோ அதோட நேம் பார்த்துக்கோங்க, ரிட்ரீட் கட்டடம். ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா ராஷ்டிரபதி நிலையம். ஓகேவா? ஒன்று நார்த்து சைடு, ஒன்று சவுத்து சைடு அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலங்களில் அதிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப். ஓகேவா? எவ்வளோ டைம்ஸ்னால் 9 முறை. ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். ஓகேவா? ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பதவி இல்லாதபோது துணை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவரோட பதவியை எல்லாத்தையுமே துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த பணியை செயல்படுத்துவாங்க. ஸோ 2 பேருமே இல்லாத சமயத்தில் யார் அந்த பணிகளை செயல்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட ஹெட்டு. ஓகேவா? அவங்க தான் அந்த பணிகளில் செய்வாங்க. ஓகே. அந்த இது 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இது ஒன் டைம் இந்த இது நடந்திருக்கு. அது எந்த இயர்னு பார்த்தோம்னா 1969ஆம் ஆண்டு. குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, 2 பேருமே இல்லாமல் இருக்கும்போது ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து காஸ்டிங் ஓட். ஓகேவா? மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபாவில். ஓகேவா? இப்போ 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 50 மெம்பர்ஸ் ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்கு 50 பேர் ஓகே சொல்கிறாங்க, 50 பேர் அது பிடிக்காமல் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ராஜ்யசபாவோட தலைவர். ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அவர் அந்த டைமிங்கில் ஒரு வாக்கு அளிக்கலாம். ஸோ ஒன்று அந்த மசோதாவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேணான்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பெரும்பான்மை எது வருதோ அதுக்கப்புறம் தான் அது சட்டமாக மாறும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். எப்போனா 2மே ஈக்குவலாக இருக்கும்போது தான். இந்த சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. ஆகையால் அவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆவார். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. ஓகேவா? ஸோ இது எங்கன்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான். ஓகேவா? ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது யார்? நம்ம வெங்கையா நாயுடு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன்
சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி மசோதா, ஓகேவா, ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ அது வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா? மாநிலங்களவையில் வந்து அறிமுகப்படுத்த முடியாது. இப்போது நார்மலாக வந்து ஒரு மசோதா சட்டம் வந்து இயற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மசோதாவாக தான் கொண்டு வருவாங்க. அது வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து சட்டமாக மாறும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு மசோதா கொண்டு வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மக்களவையில் இயற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மாநிலங்களவைக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து அது வந்து சட்டமாக மாறிடும். ஆனால் இந்த நிதி மசோதா வந்து மக்களவையில் வந்து மட்டும்தான் வந்து இயற்ற முடியும். இதுவே வந்து மாநிலங்களவைக்கு வந்து அவங்க வந்து ஓகே சொன்னாலும் ஒன்று தான், ஓகே சொல்லலைனாலும் ஒன்று தான். அவங்க வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் 14 நாட்களுக்குள்ளே வந்து பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் இவங்களே வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சட்டமாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். எதுக்குன்னா நிதி மசோதாவுக்கு மட்டும்தான். ஓகேவா? மக்களவை வந்து என்ன ரூல்ஸ் போகிறாங்களோ அது மட்டும்தான் வந்து இந்த நிதி மசோதாவுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு, அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுக்குமே வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு வந்து 18 உறுப்பினர்கள். டோட்டலாக வந்து 20 பேர் வரும். அந்த 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதாவது குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாக வந்து நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து மக்களவை லோக்சபாவில் வந்து 39 உறுப்பினர்கள். ஓகேவா? டோட்டலாக வந்து 40 பேர். அந்த 40 பேரில் ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த மக்களவையில் வந்து நேரடியாக மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த மாநிலங்களவை வந்து அப்படி கிடையாது. நம்ம எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செலக்ட் பண்ணி ஒரு மெம்பர்ஸை வந்து அனுப்புவாங்க. ஸோ அதோட கவுண்டிங் தான் வந்து 18. இதில் வந்து உங்களுக்கு வந்து பாலிட்டி சீரீஸில் வந்து கிளியராக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மசோதா வந்து எப்படி இயற்றுறது, சட்டம் வந்து எப்படி கொண்டு வர்றாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இந்த எல்லாமே கம்ப்ளீட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர். ஓகேவா? டோட்டல் நாடாளுமன்றத்துக்கு வந்து 1 இயருக்கு வந்து எவ்வளோ கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. அடுத்து வந்து மழைக்கால கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர் சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை. அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர், இந்த 2 மந்தில் வந்து நடக்கும். ஓகேவா? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து எந்தெந்த மந்தில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ நடக்குது, மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ நடக்குது, குளிர்கால கூட்டத்தொடர் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. ஸோ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா புதுடில்லியில். அது எப்போ வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 28ஆம் நாள். ஓகேவா? ஸோ இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசு சட்டம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1935ஆம் ஆண்டு. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த யூனிட்டில் வந்து இருக்கிற பாக்ஸ் டாபிக்ஸ். ஓகே, தேங்க்யூ.